இந்த சுகர் கட் டயட்டுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் அப்படிலாம் இருக்கலாம்னு நெனைப்பேன். ஒரு நாள் நெனைப்பேன், காலையில நெனைப்பேன், சரி இன்னையிலேருந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். காலையில காலைல எதுவுமே ஜீனி எல்லாம் போட்டு சேர்த்துக்க கூடாதுப்பா அப்படின்னு நெனைப்பேன். மதியானம் பார்த்தாக்கா மறந்துட்டு ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவேன். ஐயோ! உரைக்குதேன்னு போய் கிச்சனில் போய் ஜீனி அள்ளி வாயில போட்டுப்பேன். அந்த மாரி ஆன ஆளு நானு. என்ன மாரி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு லாய்க்கப்படாது. ஸோ அதே மாதிரி நம்மளே செய்கிறதுனால மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம வாய்க்கே போயிடுது. இப்போ ஒரு 1/2 கேஜி வருதுன்னா கரெக்டாக 1/2 கேஜி பண்ண முடியாது. ஒரு 650 கிராம்ஸ் அப்படி தான் வரும். அப்போ மிச்சம் இருக்க அந்த 150 கிராம் நம்ம வாய்க்கே போயிடுது. அதனாலேயே பாதி வெயிட் குறைக்கணுங்கிற யோசனை இருந்தாலும் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் தடங்கலாகவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி, முட்டை மிட்டாய் இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.